கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம கவின் நடித்த கிஸ் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கிஸ் பட ரிவ்யூ. இந்த படம் ரொமான்ஸ் காமெடி ஜானரில் வந்திருக்கு. கதைக்கு வந்து பார்த்தா ரெண்டு பேருக்குள்ள நடக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் முக்கிய கதைக்களம். சினிமாவில் காதல், சண்டை, மீண்டும் சேரும் மாதிரி சின்ன சின்ன திருப்பங்களும் காமெடி சீன்களும் நிறைய இருக்கு. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி நல்லா வேலை செஞ்சிருக்கு. சில காட்சிகளில் உண்மையிலேயே ரசிக்க வைக்குது. மியூசிக் பார்த்தா பாடல்கள் ரொம்ப யூத் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படம் மூடுக்கு செம்மையாக மேட்ச் ஆயிருக்கு. ஆனா சில இடங்களில் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆகும். காமெடி எல்லா இடத்திலும் ஒர்க் ஆகல. மொத்தத்தில் பார்த்தா கிஸ் படம் ஒரு லைட் ஹார்ட்டட் ரோமான்ஸ் காமெடி. யூத் ஆடியன்ஸுக்கு செமா பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சுமார்னு சொல்லலாம். நெல்சன் கவின் என்ற இளைஞன் காதலையும் ரொமான்ஸையும் மிடிக்காதவன். அவரது பெற்றோர் பிரிந்து கொண்டவர்கள் என்பதால் காதலுக்கு உறுதியற்ற மனஸ்திதி வளர்ந்து இருக்கிறது. ஒரு நாள் நடன பயிற்சியாளர் சாரா பிரீதி அஸ்ரானி என்ற பெண்ணால் அளிக்கப்பட்ட ஒரு கடவுளான புத்தகத்தை கைப்பற்றுகிறான். அந்த புத்தகம் மூலம் ஒரு விசித்திர சக்தி பெறுகிறான். கிஸ் ஜோசியம் என்று அழைக்கப்படும். அதில் அவர் யாராவது ரெண்டு பேரின் லிப் கிஸ் சுமாக்கும் பொழுது அந்த காதலின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று காட்சிகள் காண முடியும். ஆனால் இந்த சக்தியை பயன்படுத்தி அவர் எல்லா அபிவிருத்திகளையும் மாற்ற நினைக்கிறார். குறிப்பாக சாராவை பற்றிய எதிர்காலத்தில் அவர் பிரச்சனை உள்ளதை பார்க்கிறது. அதனால் அவர் அவளுடைய விதியை மாற்ற முயல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. பார்ப்பனையோடு நடக்கும் சின்மயமான சம்பவங்கள், நெல்சனும் சாராவும் சந்திக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உணர்ச்சி சம்பந்தமான உச்சநிலைகள் எல்லாம் இரண்டாம் பாதியில் மையமாக்கப்பட்டிருக்கின்றன. காலம்பாகம் சோம்பல் இல்லாமல் இருக்கிறது. கதல் பிளஸ் காமெடி பிளஸ் நற்றிறந்த காட்சிகள் மீதான ஃபேண்டசி எலிமெண்டில் சின்ன ருசி. ஹீரோ ஹீரோயின் வேட்பூமிக்க கெமிஸ்ட்ரி மற்றும் சாரா என்ற நடன ஆசிரியர் வேடம் மூலம் காதல் காட்சிகளில் கொண்ட டென்ஷன், எக்ஸ்பெக்டேஷன் போன்றவை வெற்றிகரமாக அமைக்கப்பட்டுள்ளது. சுறுசுறுப்பானவர்களும் காதல் படங்கள் விரும்புபவர்களும் ரசிக்கக்கூடிய லைட் ஹார்ட்டட் என்டர்டெய்னர் ஆகிறதா என்று சொல்லலாம். கிஸ் படம் புதிய யோசனைகளை சேர்த்து காதல் மற்றும் ஃபேண்டசி இணையும் வகையில் உலா ஓர் ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடியாக இருக்கிறது. காதல் காட்சிகளையும் எதிர்கால தோற்றங்களின் மயக்கத்தையும் பயன்படுத்தி ஒருவிதமான சிட்டு மடங்கு உணர்ச்சி உருவாக்க முயல்கிறாள். ஆனால் சில சம்பவங்களை விரிவாக கொண்டாட கூடாது என்ற எண்ணத்தால் அந்த உணர்ச்சி பண்பு கூடுதல் ஆழம் பெறவில்லை. அதுவும் இருந்தபோதும் படம் தனது ஜன்ரையின் பார்வையில் மரமானது. கல்விற் காட்சிகள், ஸ்மைல்கள், ஸ்வார்ஹாசிய மொமெண்ட்ஸ், அரசியல் உள்ளடக்கம் இல்லாத நேரத்தில் பார்ப்பவர் மனதை இலகுவாக்கி மகிழ்ச்சி தரும். சினிமா மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Subscribe to my channel.